அத்தியாயம் 34 தேவையற்ற கவனம். மிருதன் இனியும் தயங்காமல் விழிப்பு மையத்தை நோக்கி நடந்தான். மின்னோட்டம் ஏற்கனவே விழித்திருந்ததால் அவன் அங்கு செல்வது அவனது விழிப்புணர்வின் உண்மையை சரிபார்த்து உறுதிப்படுத்துவதற்காக மட்டுமே. கடந்த முறை அவன் தனது திறனை எழுப்ப இங்கு வந்தபோது போலல்லாமல் இந்த முறை அவன் ஏற்கனவே இயற்கையாகவோ அல்லது இயற்கையாக இல்லாமலோ விழித்தெழுந்த பிறகு ஒரு அடையாளத்தை பெறுவதற்காக மட்டுமே இங்கு வந்தான். ஆனால் அவர்கள் அதை அறிய வேண்டிய அவசியமில்லை. அந்த எண்ணத்தை மனதில் கொண்டு கட்டிடத்தின் கதவை அடைந்ததும் அது தானாகவே திறந்தது. பின்னர் அவன் அமைதியான முறையில் முன்னேறிச் செல்லும்போது எந்த தாமதமும் இல்லாமல் உள்ளே நுழைந்தான். அதே நேரத்தில் மறுபுறம் ஸ்கை ரைஸ் காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள் நிஷா சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை வெள்ளை முடி மற்றும் அழகான முகபாவனைகளைக் கொண்ட ஒரு மர்ம மனிதனுக்கு விளக்கிக் கொண்டிருந்தபோது மரியாதைக்குரிய பார்வையுடன் ஒரு திட்டமிடப்பட்ட கண்காணிப்பாளரின் முன் நின்று கொண்டிருந்தார். இந்த உலகில் எதுவும் அவரை குழப்பவோ அல்லது அவரிடமிருந்து எதிர்வினையை ஏற்படுத்தவோ முடியாது என்பது போல அவர் அலட்சியமான தோரணையை கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் வெள்ளை முடிகொண்ட மனிதன் நம்பிக்கையற்ற தொனியில் பேசினான். ஒரு தற்செயலான பையன் ரெயின்போர் சக்தியுடன் ஒரு குற்றவாளியை பிடிக்க முடிந்தது என்று நீ என்னிடம் சொல்கிறாயா? அது எப்படி சாத்தியம்? நான் அதை நம்ப வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? ஐயா, உங்கள் கண்களால் பார்க்காமல் இதை கேட்பது நம்ப முடியாததாக இருக்கலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இருப்பினும் அதுதான் உண்மையில் நடந்தது. இந்த கூற்றை நியாயப்படுத்த எங்களிடம் ஆதாரம் உள்ளது என்று உறுதிப்படுத்தி பதிலளித்தார். நிஷா ஒரு கணம் அமைதியாக இருந்தார். உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெறாத ஒரு முட்டாள் இவ்வளவு காலமாக நாம் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்தும் தனது தோற்றத்தை மாற்றும் திறனால் ஒவ்வொரு முறையும் நம்மை தவிர்த்து வந்த தோசன் விசேஜை அடக்கிவிட்டான் என்பதை நான் நம்ப மறுக்கிறேன். அந்த நிகழ்வின் ஏதேனும் காட்சிகள் உங்களிடம் உள்ளதா? உங்களிடம் இருந்தால் அதை உறுதியாகச் சொல்ல என் கண்களால் பார்க்க விரும்புகிறேன். வெள்ளை முடிகொண்ட மனிதன் குரட்டை விட்டு சந்தேகமான தொனியில் பேசினான். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பதை நம்ப முடியாமல். சரி, சம்பவ இடத்திலேயே ஒரு காட்சியை பெற முடியவில்லை என்றாலும் தவுசன் விசேஜுடனான அவரது சந்திப்பின் போது செயற்கைக்கோள் காட்சிகளை பிரித்தெடுக்க முடிந்தது. இருப்பினும் அவர்கள் சந்தித்த பிறகு என்ன நடந்தது என்பதில் ஏதோ விசித்திரமாக இருந்தது. என் ஆட்களே, வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதன் திடீரென்று அவள் பேச்சை நிறுத்திவிட்டு ஏளனம் செய்துவிட்டு அலட்சியமான தொனியில், ஏதோ விசித்திரமா? அது நான் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம், உங்க ஆட்கள் அல்ல. சீக்கிரம் அந்த காட்சிகளை என் மானிட்டருக்கு மாற்றுங்க. இந்த விஷயத்தில் உங்க தீர்ப்பை நான் நம்ப முடியாது என்றான். நீ என்ன சொன்னே, அடப்பாவி? இயற்கையின் வெள்ளை முடிகொண்ட விசித்திரமானவனே, நான் ஏற்கனவே உன்னிடம் போதுமான அளவு மரியாதை செலுத்திவிட்டேன். ஆனாலும் நீ என்னையும் என் ஆட்களின் வேலையையும் இழிவாக பார்க்கிறாய். நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன் என்று நினைக்கிறாயா? நிஷா கோபமாக மாறாத முகபாவத்துடன் உள்ளுக்குள் கத்தினான். டோட் புரிந்தது. உடனே நிஷா சொன்னாள். பின்னர் அவள் தன் துணை அதிகாரிகளில் ஒருவரை நோக்கித் திரும்பினாள். அவர் தூரத்தில் தனது கணினியிலிருந்து ஒரு திட்டமிடப்பட்ட திரையில் எதையோ இயக்கிக் கொண்டிருந்தார். பின்னர் சியோனுக்கு அந்த இளைஞனின் காட்சிகளை அவருக்கு அனுப்பு என்று கூறினாள். சியோன் ஆச்சரியத்துடன் கணினி திரையிலிருந்து தலையை திருப்பிக் கொண்டு பின்னர் தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தார். ஆனால் சகோதரி நிஷா, அந்த தம்பி தன் பக்கம் எந்த கவனத்தையும் ஈர்க்க விரும்பவில்லையா? அதனால்தான் அவன் பெற்றோரிடம் இதை பற்றி தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னான். நீ ஏன் அதை செய்? என் மேலதிகாரியிடம் சொல்லலாம்னு அவர் சொன்னார். இந்த ஆள் நம்ம காவல்துறையைச் சேர்ந்தவன் இல்லைனாலும் அவருக்கு காவல்துறை தலைவரோட தொடர்பு இருந்ததால அவருக்கு என் மேலதிகாரியோட தொடர்பு இருக்கு. நான் இப்போ அவருக்கு காட்சிகளை காட்டலைனாலும் கடைசியில எப்படியும் கண்டுபிடிச்சிடுவார். நிஷா பதிலுக்கு கிசுகிசுத்தார். பின்னர் அவள் ஏதோ யோசித்துவிட்டு, அது மட்டுமல்ல, அவருடைய வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் புண்படுத்தி எங்கள் வேலையை இழக்கும் அபாயத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா என்று தொடர்ந்தாள். அது எனக்கு புரிகிறது. நான் உடனே அனுப்புகிறேன். சியோனுக்கு வேறு வழியில்லை. அவள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணத்திற்கு அடிபணிய வேண்டும். உண்மையில் அவர்களால் இந்த நபரை புண்படுத்த முடியாது. இல்லையெனில் அவர்களுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. வேலை இழப்பது ஒன்றுமில்லை. இருப்பினும் இந்த மாவட்டத்திற்குள் வேறொரு வேலை கிடைப்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். மேலும் தற்போதைய உலகில் யாரும் வேலை இல்லாமல் இருக்க விரும்ப மாட்டார்கள்.
ஏனெனில் தெருக்களில் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்லாததால் வெளியில் தூங்குவது உங்கள் திடீர் மரணத்திற்கு வழிவகுக்கும். சிறிது நேரத்திற்குப் பிறகு நிஷா திட்டமிடப்பட்ட கண்காணிப்பாளருக்கு திரும்பி வந்து பின்னர் வெள்ளை முடிகொண்ட மனிதரிடம் தெரிவித்தார். என் துணை அதிகாரி காட்சிகளை அனுப்புகிறார். அதை சிறிது நேரத்தில் மாற்ற வேண்டும். அவள் மரியாதையான குரலில் பேசினாள். ரொம்ப சரி, வெள்ளை முடிக்காரன் சுருக்கமாக பதிலளித்தான். அது வழியிலிருந்து விலகிய நிலையில் நிஷா பக்கவாட்டில் நின்றார். திடீரென்று தானும் தன் துணை அதிகாரிகளும் முந்தைய நாள் காட்சிகளை பார்த்தபோது கண்டதை நினைவு கூர்ந்தார். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் திருடனை நெருங்கி வருவதை அவர்கள் கண்டார்கள். அவன் ஒரு காரை கடத்த முயற்சிப்பதாக தெரிகிறது. அந்த இளைஞன் திருடனை நெருங்கி வந்ததும் அவர்கள் உடனடியாக ஒருவருக்கொருவர் உரையாடத் தொடங்கினர். பின்னர் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது போல் தெரிகிறது. ஏனெனில் திருடன் கோபமடைந்து அந்த இளைஞனை வேண்டுமென்றே தாக்க முயன்றது போல் தெரிகிறது. இருப்பினும் அடுத்த நிகழ்வு அதிர்ச்சியூட்டும் மற்றும் குழப்பமானதாக இருந்தது. திருடன் திடீரென வாகன நிறுத்துமிடத்தின் தரையில் முகம் குப்புற விழுந்தான். பின்னர் நடந்த காட்சி இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. பாதுகாப்பற்ற இளைஞன் திடீரென தலைமுடி படிப்படியாக வெண்மையாக மாறி அந்த நேரத்தில் தரையில் படுத்திருந்த திருடனை அச்சுறுத்தத் தொடங்கினான். திருடன் திடீரென்று திருடப்பட்ட பொருட்களுடன் கூடிய தனது சேமிப்பு வளையலை இளைஞனிடம் கொடுத்ததால் அந்த இளைஞன் பயந்து போனான். சேமிப்பு வளையலை பெற்ற பிறகு அந்த இளைஞன் திருடனின் தலையின் பின்புறத்தில் சுமார் 9 முதல் 10 வரை முறை அடிக்கத் தொடங்கினான். ஆனால் திருடன் மயக்கமடைந்து சேமிப்பு வளையலை திறந்து பொருட்களை வெளியே எடுத்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அதற்குள் அந்த இளைஞன் ஏற்கனவே தனது முந்தைய நிலைக்கு திரும்பியிருந்தான். அப்போது நிலைமை மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் அந்த இளைஞன் திருடன் திடீரென தரையில் விழுவதற்கு முன்பு அவரை தாக்கியதாகத் தெரியவில்லை. பின்னர் அவர் உண்மையில் இரத்த இழப்பு காரணமாக சரிந்து விழுந்தாரா? அப்படியானால் தனது சொந்த காயங்களை எப்படி கவனித்துக் கொள்வது என்று தெரியாமல் தவுசன் விசேஜுக்கு எவ்வளவு அலட்சியமாக இருந்தது. ஆனால் அது அப்படியில்லை என்றால் அந்த சிறுவன் அவரை தாக்கி இதுவரை பலமுறை வீடியோவை ஆராய்ந்த பிறகும் எங்கள் பார்வையை தவிர்க்க எப்படி முடிந்தது? நிஷா அமைதியாக ஒரு சிந்தனை முகபாவத்துடன் யோசித்தார். திடீரென்று அவள் காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது. அது அவளை சிந்தனையிலிருந்து விடுவித்தது. உங்கள் கோப்பு எனக்கு கிடைச்சிடுச்சு. நான் அதை ஒரு நிமிஷம் பார்த்தேன். ஆனா அந்த பையனுக்கு ஏதோ வித்தியாசமாயிருக்கு போல. அவன் தன் திறமையை பயன்படுத்தும்போது ஏன் அவனுக்கு வெள்ளை முடி இருக்கு? அப்படி ஒரு விஷயம் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா அவன் என் குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருந்தா முடியாதது இல்லன்னா அது சாத்தியமே இல்லன்னா அது சாத்தியமே இல்ல. வெள்ளை முடிக்காரன் நம்பாம சொன்னான். சில கணங்கள் இடைநிறுத்தப்பட்ட பிறகு வெள்ளை முடிகொண்ட அந்த மனிதர், உங்கள் மோசமான தொழில்நுட்பத்தால் உங்கள் மக்கள் தவறவிட்டிருக்கக்கூடிய ஏதேனும் குறிப்புகளைக் காண காட்சிகளை முழுமையாக பகுப்பாய்வு செய்ய என் ஆட்களிடம் கூறுவேன் என்று கீழ்த்தரமான தொனியில் கூறினார். இந்த நேரத்தில் இந்த வெள்ளை முடிகொண்ட மனிதனின் ஆணவமான வார்த்தைகளைக் கேட்டதும் நிஷாவின் கண்கள் லேசாக துடித்தன. பின்னர் அவளும் சியோனுக்கு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் எதுவும் பேசவில்லை. இருப்பினும் அவள் சியோனை எதுவும் பேச வேண்டாம் என்று செய்கை செய்தாள். வெளிப்புறமாக எதிர்வினையாற்றாவிட்டாலும் நிஷா உள்ளுக்குள் கோபமாக இருந்தால் வெள்ளை முடிகொண்ட மனிதனை கிழித்தெறிவது போல் அவள் தலையில் அமைதியாக கத்தினாள். நம்ம காவல்துறையை இழிவாக பார்க்க அவனுக்கு எவ்வளவு தைரியம்! நான் அவனை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறானா? அவன் பின்னணி இல்லன்னா நம்மகிட்ட அப்படி பேச அவன் துணிஞ்ச அந்த வாயை நான் கிழிச்சிருப்பேன். அவள் விரக்தியில் கர்ஜித்தாள். ஆனால் மாறாத முகபாவத்துடனும் அன்பான குரலுடனும் பதிலளித்தாள். புரிந்தது. அப்படியானால் இந்த விஷயத்தை பற்றி ஆராய நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கும். வெள்ளை முடிகொண்ட மனிதன் திட்டமிடப்பட்ட மானிட்டருடனான இணைப்பை துண்டிப்பதற்கு முன்பு சீறினான். கிழக்கு மாவட்டம் ஏதோ ஒரு ஆடம்பரமான ஹோட்டலில் 20 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான மனிதர் வலது கையில் ஒரு கிளாஸ் ரெட் ஒயினை பிடித்துக்கொண்டு ஒரு சோபாவில் கால் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் மெதுவாக கையில் இருந்த ஒயின் கிளாஸைச் சுழற்றி ஐஸ் கட்டிகள் கண்ணாடியின் மீது மோதியதால் அறையில் கேட்கக்கூடிய சத்தங்கள் எழுந்தன. இந்தச் சமயத்தில் அவர் திடீரென்று பயந்த தொனியில், சில்வர்மூன் குடும்பத்தைச் சேர்ந்த நாங்கள் எங்கள் தனித்துவமான வெள்ளை முடியால் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் சில பெயர் தெரியாத முட்டாள்கள் அவரது தலைமுடியை வெள்ளை நிறமாக மாற்றும் திறனை எழுப்பியுள்ளனர். அத்தகைய நபர் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்லது அவரது இருப்பு எங்கள் பிரபுத்துவ அந்தஸ்தை அசிங்கப்படுத்தும் என்று மற்றவர்கள் நினைக்காதபடி அவரை அப்படியே விட்டுவிட முடியாது. வெள்ளை முடி பல விஷயங்களைக் குறிக்கலாம். ஆனால் அவருக்கு
வெள்ளைமுடி நாணம், கம்பீரம் மற்றும் புனிதத்தன்மையின் நிலையை எடுத்துக் காட்டுகிறது. இதனால் ஒரு உயர்ந்த பிரபுத்துவ அந்தஸ்தின் சின்னம். மேலும் அவரது குடும்பமான சில்வர்மூன் குடும்பம் உயர் சமூகத்தில் புகழ் பெற்றது.